மருமகளுக்கு பிரச்சனை கொடுக்காத மாமியார். இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஃபேமிலி மேனுக்கு இது எவ்வளவு பெரிய பிளஸிங். என்னோட மூத்த பையன் அருண், அவன் யூஎஸ்ல செட்டில் ஆயிருக்கான். அவனுக்கு இந்த பிசினஸ்ல இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. சோ அதனால அவன் அங்கேயே செட்டில் ஆயிருக்கான். அவங்களுக்கு குழந்தை இல்லைல்ல? ஆமா, அது ஒண்ணுதான் ஒரே குறை. மத்தபடி அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த குறையையும் சீக்கிரமே அந்த ஆண்டவன் சரி பண்ண. என்னோட கடைசி பொண்ணு, அவ பேரு பிரீத்தி, பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்கா. சரி போங்க, போய் உட்காரு. போட சொல்லி மா பாத்துக்கோங்க, பாத்து மெதுவா. ஜூஸ் 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 மேடம் மேடம் ஜூஸ். சார் ஜூஸ் 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 சார். சார் ஜூஸ் எடுங்க, பரவாயில்ல எடுங்க சார். வேணாமா விடுங்க. டேய் கண்ணா, இந்தாங்க சார் ஜூஸ். டேய் குடிங்க. டேய் ஆ? நீ என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அண்ணா நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட நாம தானே கவனிக்கணும். டேய் சொன்னா கேளுடா. பாட்டி ஜூஸ் எடுத்துக்கிறீங்களா? டேய், டேய். சூப்பரா இருக்கு. நான் 2 கிளாஸ் குடிச்சேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஐயோ சொன்னா கேளுடா. என்ன? சொல்றேன்ல. வேற நீ வாங்க. அண்ணா நீ சும்மா நான் பாத்துக்கிறேனே. இந்தாங்க பிடிங்க. எடுத்துட்டு போங்க வரேன். அவங்க பாத்துப்பாங்க. நீ வா வா. பரவாயில்லையே, வீட்டு வேலைக்காரன்ட்ட கூட அண்ணன் தம்பியா பழகுறீங்களே, பெரிய விஷயம் சார். ஐயோ, அவன் வேலைக்காரன் இல்லங்க, என் பேரன். விஸ்வாவோட 4வது பையன். பேரு கண்ணங்க. சாரி சார். அங்கிள் பரவாயில்ல விடுங்க. இவரையும் நீங்க பிசினஸ் கொண்டு வரல? ஐயோ அங்கிள், நான் பிசினஸ்லாம் பண்ணா அப்புறம் தலையில துண்டு தான். நமக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது அங்கிள்.